அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போனால் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டிஎன்பிசி குரூப் 4க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 4.0 4th பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஏற்கனவே நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக மொத்தம் 3 பேட்ச் வந்து ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. 2 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 6 month கோர்ஸு. 3.0ன்றது 100 days ஸ்டடி பிளான். இந்த 100 days ஸ்டடி பிளானை தான் இப்போ நீங்கள் 4.0 இன்னொரு முறை வந்து இப்போ ஜாயின் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் ஒரு பேட்ச் வந்து போட்டிருந்தோம். இப்போ புதுசாக சேரக்கூடிய நண்பர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் சம்பந்தமாக நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. எப்படி வந்து மெட்டீரியல் ஷேர் பண்ணுவீங்க, எப்படி வந்து வீடியோ கொடுப்பீங்க, எந்த மாதிரி வந்து டெஸ்ட் நடக்கும், டெஸ்ட்டுக்கு முன்னாடியே வீடியோ கொடுப்பீங்களா, மெட்டீரியல் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சந்தேகங்கள் கேட்குறீங்க. ஸோ ஏற்கனவே 3.0 டெஸ்ட் பேட்ச் நடக்குதுல்ல, அவங்களுக்கு நாங்கள் எப்படி வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து நடத்துகிறோம், எந்த மாதிரி வீடியோ கொடுக்குறோம், மெட்டீரியல் கொடுக்குறோம், எப்படி படிக்க சொல்கிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே ஒரு பேட்சை க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணி விட்ருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது குரூப் 4 பேட்ச் 3.0. இப்போ இதில் வந்து பேமெண்ட் பண்ணவங்க ஃபுல்லாக அதில் இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இதிலே வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 100 கொஷனுக்கான ஓஎம்ஆர் இருக்கும், 200 கொஷனுக்கான ஓஎம்ஆர்லாம் கொடுப்போம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அதில் எழுதணும். அதுக்கு டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று தனியாக இருக்கும். அதில் நீங்கள் டெஸ்ட் எழுதி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 6ஆம் தேதி ஒரு டெஸ்ட் இருக்குது, இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், 6ஆம் தேதி ஒரு டெஸ்ட் இருக்குது. ரைட்டா? 6/3/2025 டெஸ்ட் நம்பர் 7 நடக்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வேர் டு ஸ்டடி போட்டுருக்காங்க. பாருங்கள், டெஸ்ட் 7 தமிழ் வேர் டு ஸ்டடி இருக்கா? தமிழ் வேர் டு ஸ்டடி. அந்த டெஸ்ட்டு வந்து என்ன போர்ஷன் வந்து படிக்கணும், ரைட்டா? அது என்ன போர்ஷன் வந்து படிக்கணும், அது வந்து வேர் டு ஸ்டடி என்ன அப்படின்றத ஜிஎஸ்ஸுக்கும் சரி தமிழுக்கும் சரி கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ஷன் வந்து பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கே கவர் ஆகுதுன்னு சொல்லி ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து வினைச்சொற்கள் பாருங்கள், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, திருக்குறள், நட்பாறைதல், புறங்குறாமை. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷனோ அதை கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கு பிடிஎஃப்மே வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க, அந்த டெஸ்ட்டுக்கு தேவையானது மட்டும். அதுக்கப்புறம் நோட்ஸ் வந்து நமக்கு ஃபுல் நோட்ஸே ஷேர் பண்ணிடுவோம். அதாவது ஃபுல் நோட்ஸ்னால் அந்த டார்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்லாக கொடுத்துருவோம். அது யூனிட் 1 இருக்கும், இலக்கணம் வரும். அதுக்கப்புறம் யூனிட் 7 வந்து இலக்கியம். நம்ம ஃபுல் நோட்ஸே வந்து போட்டிருப்போம். அதில் வந்து நீங்கள் எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வந்து படிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பேஜ் 113 116 ஒன்று இருக்குது. அது பேஜ் 31 7 அந்த டாபிக் எங்கே கவர் ஆகுதோ நோட்ஸில் அதை வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது தமிழுக்கு மட்டுமல்ல, நம்ம இப்போ இந்த டெஸ்ட் வந்து ஐஎன்எம் போகுதுன்னா ஐஎன்எம் ஃபுல் நோட்ஸ் போட்டிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 98 119 போட்டிருக்காங்க இல்லையா? இது வந்து ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம் வந்து நீங்கள் எதுலேருந்து எது வரைக்கும் படிக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருவாங்க. ஸோ நோட்ஸில் எந்த பேஜ்லேருந்து அந்த டாபிக் வந்து கவர் ஆகுதோ அதை நீங்கள் என்ன படிக்கணுன்றதும் சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்கு எங்கே கவர் ஆகுதோ அதுவும் வேர் டு ஸ்டடி போடுவாங்க. அதுக்கான பிடிஎஃப்பும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வீடியோ எப்படி வரும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், தமிழ் வீடியோன்னு சொல்லி பாருங்கள், அதிகாரம் 18வது அதிகாரம், 19வது அதிகாரம், ஸோ 20வது அதிகாரம். நீங்கள் 7வது டெஸ்ட் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்னால் முதல் அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் அப்படி வரிசையாக வரும். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். அப்போ திருக்குறளுக்கான வீடியோ வருது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் கேட்குறது என்ன, சார் இது வாட்ஸ்அப்பில் ஏன் சார் நீங்கள் பேட்ச் போடல, டெலகிராமில் போட்டிருக்கீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு 40 MB இல்லை ஒரு 30 MB அந்தளவுக்கு தான் வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஷேர் பண்ணுறதுக்கு அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நம்ம ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால வீடியோ கொடுக்குறதுனால வாட்ஸ்அப் வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ண முடியாது. இதே நீங்கள் டெலிகிராம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 1 GB ஃபைல் எடுத்தால் கூட அதனால் நம்மளால் வந்து ஷேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ போட்டிருக்காங்க, 90 MB இது அந்த வீடியோ. ஆளுடைமை 20வது அதிகாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கீழே வந்து ஒரு போட்டிருக்காங்க இலக்கணம். அது வந்து 147 MB இருக்குது. அப்போ வந்து இலக்கணம் இப்போ அதே மாதிரி ஜிஎஸ்க்குமே வீடியோ கொடுக்குறோம். அந்த ஜிஎஸ் வீடியோ பாருங்கள் 106 MB இருக்குது, 100 MB இருக்குது. ஸோ வந்து தமிழுக்கும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும், ஜிஎஸ்க்கும் வீடியோ கொடுக்கணும், ப்ளஸ் வந்து மேக்ஸுக்குமே வீடியோ கொடுத்துருப்பாங்க. அங்கே பாருங்கள், மேக்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா, லாப நட்டன் போட்டிருக்காங்களா, அங்கே பாருங்கள். ஸோ மேக்ஸுக்குமே உங்களுக்கு வீடியோ வந்துடும். ரைட்டா? ஸோ அதாவது இது வந்து டெஸ்ட்டுக்கு முன்னாடி, அதாவது 7ஆம் தேதி தான் டெஸ்ட்டு. ஆனால் முன்னாடியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வந்து மேக்ஸ் வீடியோ, ஜிஎஸ் வீடியோ, தமிழ் வீடியோ, நோட்ஸு, ஸ்கூல் புக்கு பிடிஎஃப், வேர் டு ஸ்டடி எல்லாமே வந்து அந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு 2 நாள் படிக்க டைம் இருக்கும், 3ஆவது நாள் டெஸ்ட் நடக்கும். அந்த 2 நாளில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 3ஆவது நாள் வந்து நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும். ரைட்டா? வீட்டில் நீங்கள் ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட் போட்டு டெஸ்ட் எழுதி அது டிஸ்கஷன் குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ டிஸ்கஷன் குரூப்பில் அந்த ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த குரூப் வந்து அந்த டெஸ்ட் நடக்கக்கூடிய அன்றைக்கி வந்து ஆன் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணுறீங்க இல்லை டவுட்டுன்னா நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ரைட்டா? இந்த கொஷின் வந்து டவுட்டாக இருக்குது சார், இந்த கொஷின் தப்பாக இருக்கிற மாதிரி தோணுதுனாலும் நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து 2 குரூப் இருக்கும். இது வந்து பேட்ச் குரூப்பு, இன்னொன்று வந்து டிஸ்கஷன் குரூப்பு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
சிலபஸ் என்ன சிலபஸ் கொடுத்துருவோம், ஷெட்யூல் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டெஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வேர் ஸ்டடியும் கொடுப்போம். ஸ்கூல் புக் பிடிஎஃபும் கட் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவோம். நோட்ஸும் நம்ம கொடுத்துருவோம். ரைட்டா? கிளாஸும் கொடுத்துருவோம். அதாவது இப்போ ஐஎன்எம்மா இல்லை பால்ட்டியா அந்த டெஸ்ட்டுக்கு என்ன வீடியோ நமக்கு தேவைப்படுதோ தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் மூணுத்துக்குமே கொடுத்துருவாங்க. மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷினாக 10 கொஷின் டெஸ்ட் நடக்கும். 20 கொஷின் வந்து கிளாஸ் கொடுப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக கிளாஸ் வந்து 20 கொஷின் பார்க்குறீங்க, டெஸ்ட்டுக்கு 10 கொஷின். டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த மேக்ஸ் கொஷினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 30 கொஷின் மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் ஒரு 35 தேர்வுகளுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வந்து போட்டிருக்காங்க. இதில் 5 முழு மாத தேர்வுமே இன்க்ளூடட். டாபிக் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு மொத்தம் 8 டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலில் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்பாங்க, ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டெலகிராமில் தான் நம்ம வந்து நடத்துகிறோம். ரைட்டா? ரேங்க் லிஸ்ட் எப்படி சார் போடுவீங்கன்னா டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் கேஸ் ஷேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க்னு ஒன்று வந்து அனுப்புவாங்க குரூப்பில். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து அந்த கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ முதல் முறையாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சேர போகிறது 4.0. அதே ஷெடியூலில் டேட் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 3.0 போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ மெட்டீரியல், வீடியோ, கொஷின், ஆன்சருக்கு எல்லாமே எங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு லேக்கும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஏன்னா பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண அந்த பேட்சோட அடுத்த வெர்ஷன் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து புது பேட்ச் கிடையாது. நம்மக்கிட்ட ஏற்கனவே 3 பேட்ச் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியதில் கரெக்டாக உங்களுக்கு வந்து மார்ச் மிடில் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஜூன் மாதம் இறுதியில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஜூலை மாதம் எக்ஸாம் ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி நம்ம வந்து முடிச்சு கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ அந்த லாஸ்ட் 10 டேஸ்ன்றது ஆல் டிக்கெட் வரும். அப்புறம் நீங்களே செல்ஃபாக வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் என்றைக்குமே கடைசி தேதி வரைக்கும் நம்ம டெஸ்ட்டு கொண்டு போக மாட்டோம். ஸோ முன்கூட்டியே உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஷெடியூல் வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா 8012781561 8012781561 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அந்த ஷெடியூலை வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. அல்லது இந்த நம்பருக்கு கால் பண்ணி டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபர் போயிட்டுருக்கு. 50% டிஸ்கவுண்டோட வந்து ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ரைட்டா? ஸோ நம்ம பேட்ச் வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகும். மேக்ஸுக்குமே உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஒரு 1000 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி பார்த்துருப்பீங்க. 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் கொடுத்துட்டேன். ஜனவரி பிப்ரவரிக்கு நம்ம யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுவும் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவோம். அந்த கொஸ்டின் வித் ஆன்சர் கீயோட வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ குரூப் 4க்கு தேவையான அனைத்துமே நம்ம பேட்சில் கிடைக்கும். தமிழ் ஆகட்டும், ஜிகே ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே ஆஸ் பர் நியூ சிலபஸ். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழுக்கு டோட்டலாக சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இலக்கணத்துக்கு 7 யூனிட்டுக்குமே நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணி பக்காவாக முடிச்சு வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதில்ல. நான் ஏற்கனவே ரெடி பண்ணிவிட்டேன். அந்த நோட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு 620 பக்கங்கள் 600 பக்கங்களுக்கு மேலே இருக்குது. அந்த நோட்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எப்படி 2 in 1 ரெடி பண்ணியிருக்கோம், நோட்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், தனியாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவை போட்டிருப்பேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் மெட்டீரியல் கிடைக்குமா சார், அந்த புக்கு மட்டும் எனக்கு வேணும் சொல்லலாம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நோட்ஸு நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்ததுனால உங்களுக்கு நோட்ஸ் கண்டிப்பாக வந்து பிடிஎஃபாக வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். யூனிட் வைஸாக ஷேர் பண்ணுவோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. நீங்கள் படிக்க ரெடியாக இருக்கீங்களா மட்டும் பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.